10-12 வருஷத்து 1 இயருக்கு ஒரு தடவை வருவார். ஆனாலும் குரு வரும்போது இந்த நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சூரியன், இது எல்லாம் காம்பினேஷன் நமக்கு சேர்ந்து வரும்போது, இப்போ இருக்கிற செவ்வாயினுடைய காம்பினேஷன் இருக்கிற போது நமக்கு இந்த செவ்வாய் ராகு திசையில் இருப்பவர்கள், ஏன்னா 8ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது, அடுத்தது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. 1.5 வருஷத்து கழிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ராகு கேது எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் காம்பினேஷன் சொல்கிறோம் இல்லையா, குரு ராகு கேது சூரியனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பம் நமக்கு இந்த ஜான் டு ஜூன் குருவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய தேவை. தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள், ராகவேந்திர சுவாமிகளை வணங்கி வாருங்கள். இதெல்லாம் ஏன்னா ராகவேந்திர சுவாமியை ஏன் வணங்கணும் அப்படின்னா, மெயினாக மற்ற குருக்களை விட ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் போனீங்கன்னா தெரியும், ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அண்டு நரசிம்மர், இது எல்லாமே ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தில் இருக்கும். அதனால தான் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கி வாருங்கள் அப்படின்னு. மெயினாக இன்னொன்று, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மத்தை இதுவாக இருக்கிறதால அம்பாள், நல்ல அம்பாள் இருக்கக்கூடிய, சிம்மம் இருக்கக்கூடிய அம்பாள், இந்த பிரத்யங்கரா தேவி மாதிரி போய் வணங்கி வாருங்கள். பிரத்யங்கரா தேவியே மாதிரியே இல்லை, பிரத்யங்கரா தேவியை வணங்கி வாருங்கள். ஆக்ரோஷம் உள்ள அம்பாளை வணங்கி வந்தெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு இந்த 6 மாதத்துக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பான் என்பது சிறிதுமே சந்தேகம் இல்லை. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள். இன்னும் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வழி வழியாக வரக்கூடிய தொல்லை, அதாவது ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், அது அந்த தொல்லையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். சார் அந்த 6 மாதத்தில் ஒரு வழி வழியாக